ஹாய் சேனல் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். ஆமாம், எதுக்காக எனக்கு வீடியோ? முக்கியமான ஒரு விஷயம். ஒரு வழியாக எங்கள் ஃப்ளாட்டில் அந்த சைக்கோ வீட்லேயே போட்டுட்டாங்க. என்னது? கேமராங்க. இப்போ தெரியும் யார் என்ன பண்ணுறாங்க. இதை தான் பல வருஷமாக பெயிண்ட் அடிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னாங்க. அதுக்கு ஒழுங்காக உட்காந்து அப்போவே மேலே ஒரு மொட்டை மாடல இது கூட பாருங்கள். வெறும் இங்கே என்னோடய வீட்டுக்கு ஃபோக்கஸு, வெளியே ஃபோக்கஸ் தான். ஃப்ளாட்டுக்கு கிடையாது. ஃப்ளாட்டில் கல்ப்ரேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதை என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். நாங்கள் இந்த பொய் சொல்கிறது, திருடுறது அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா நான் படித்த ஸ்கூல் அப்படி, எங்கள் அம்மா என்னை அப்படி தான் வளர்த்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஒரு குட் குவாலிட்டிஸ் இருக்கவங்க. ஸ்கூலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லைங்க. பேசிக்காக ஒரு 4 விஷயம் லைஃப்பில் வாழ்கிறதுக்கு: டிசிப்ளின், நீட்னஸ், காமன் சென்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று இருக்குது, மறந்துட்டேன். தெரிகிறதா? பின்னாடி ஒரு வட்டமாக இப்போ பாருங்களேன், செம காமெடி. விசில் ஊற்றினால ஸ்வைங்கன்னு என் பக்கம் வரும், இல்லைன்னா நார்மலாக அந்த சைடு போயிடும். இப்படி ஓப்பன் பண்ணுது. ஐ மீன் இது அந்த மாதிரி டெக்னாலஜியாக, இல்லைன்னா அந்த ஃபோன்லேயே யூஸ் பண்ணுறாங்களே, அவங்க அங்கே பார்த்துக்கிட்டு அது பண்ணுறாங்களா எனக்கு தெரியாது. டெக்னாலஜி வந்து நிறைய வளர்ந்துருச்சு. லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். பட் ஆனால் மனுஷங்க ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. எல்லோரும் சொல்லுங்கள், சில பேர் இது மாதிரி சைக்கோஸ். நான் உனக்காகவே சொல்கிறேன், நீ ஒரு சைக்கோ தான். நான் உங்ககிட்ட அன்பாக சொன்னேன். உங்களுக்கு தெரியுமாங்க, இந்த ஃப்ளாட்டுக்கு வந்த புதுசில் அந்த லேடிக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு நன்றி விசுவாசம் வேணாம். என் செடி பாருங்கள் என் செடி செத்து போச்சுங்க. என் குழந்தைங்க ஆசாசையாக வளர்த்தேன். எல்லாத்தையும் சாவடிச்சுருங்க. எங்கெங்கேருந்தோ ஓடி வந்து இங்கே உட்காந்துக்கிறீங்க. இது நான் பிறந்த ஊர், பார்ன் இன் சென்னை. என் ஊரில் வந்து என் ஏரியாவில் என் சொந்த வீட்டில் வந்து அவங்க வந்து கொடுமைப்படுத்துகிறாங்களா? அதுதான் ஒன்றும் தாங்க முடியல. அதனால தான் நான் வந்து எதுக்கு நான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறேன் சொல்லுங்கள். அன்பாக சொல்லி பார்ப்பேன், அரவணைப்பாக சொல்லி பார்ப்பேன், மிரட்டி கூட சொல்லி பார்ப்பேன். மிரட்டி மீன்ஸ் சத்தம் போட்டு நம்ம ஏதோ ஒரு கோவத்தில் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கூட சொல்லி பார்ப்பேன். நீ எதுவுமே கேட்க மாட்டேன்னா அப்போ நீ யார்? சைக்கோஸ் தான் வந்து சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க. மற்றவங்கள கஷ்டப்படுத்துவாங்க, அழிப்பாங்க. அடுத்தவங்கள வீட்டில் சண்டையோ ஒரு கண்ணீரோ வந்தால் சிரிப்பாங்க. மனுஷங்கன்னா எப்படி திரும்ப இருப்பாங்க? அது மாதிரி பண்ண மாட்டாங்க. டு பி ஆப்போசிட். ஓகே, அந்த லேடிக்கு வந்த புதுசில் தண்ணி இல்லை, 10 குடம் தண்ணி பக்கத்து வீட்டில் ஏதோ இந்த வீட்டில் போய் அந்த ஆண்டி இல்லை அங்கிள் மட்டும் தான் இருக்காங்க. ஏன்னா நான் சொல்லும் போது மழை பெய்யுது, நேச்சர். ஏன்னா அது உண்மை. 10 குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து மேலே எடுத்துகிட்டு வந்து உன் வீட்டில் ஊட்டினா நீ என்ன பண்ணுற? கொடுமைப்படுத்துகிற. அதுக்கெல்லாமே நேச்சர். இப்போ ஒரு வழியாக கேமரா போட்டியா, சந்தோஷம். அதை என்ன பண்ணணும் தெரியுமா? எல்லா இடத்துலையும் போடு கேமரா. ஏன் என்னோட அந்த இதில் மட்டும் போட்டிருக்க? நீ வந்து தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நல்லவளாக இருக்கிறதுக்காக இப்போ தான் கேமரா போட்டிருக்க. இத்தனை வருஷம் போடல, இப்போ தான் போட்டிருக்கேன். அது எப்படின்னா என்னோட ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த கதவு திறக்கிறது அந்த ஏரியா. ஏன்னா அந்த ஏரியாவில் தான் வந்து காலை சப்பல் அப்படியே வழியிலே போட்டுருவா. எல்லோரும் வந்து முட்டிக்கணும். அங்கே ஒரு கதவு இருக்குது, எல்லோரும் கதவு திறக்கணும்ல. அந்த இடத்துல நீ சப்பலை போட்டால் எல்லாம் போய் முட்டிக்க மாட்டாங்க. அதான் பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஓகே, இந்த 4 விஷயம்: காமன் சென்ஸு, நீட்னஸ்ஸு, பேசிக் நாலேஜு, நீட்னஸ். இது இருந்தால் போதும் வாழ்க்கையை ரன் பண்ணுறதுக்கு. இது இல்லாமல் என்னத்தை நீ படித்து நல்லா சென்ட் அடித்து யாரை மயக்க போகிற? வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு வாழ கற்றுக்கோங்க. இவங்கள மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில். தயவு செஞ்சு மாறுங்க. நீங்கள் மாறாதனால என்ன ஆகும்னா, உங்கள் ஹெரிடிட்டி எப்படி ஸ்பாயில் ஆகும் அப்படின்னா, ஃபுல்லாக வந்து கர்மாஸ். நான் வந்து அந்த லைஃப்பில் தான் வாழ்ந்துருக்கேன். அதுதான் பிலீவ் பண்ணுவேன். ஸோ கர்மா லைஃபு உங்களை போட்டு நல்லா குருமாக எடுத்து விட்ரும். அது ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் அப்புறம் சிலிண்டர் யூஸ் பண்ண தெரியாது. அதுக்கு நான் தான் வந்து ஃபஸ்ட்டு சிலிண்டர் எப்படி போடணுன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கே வேட்டை வைக்கிறியா நீ? அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு அவங்க அப்பா வந்து ரொம்ப இது சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு என்னை வந்து கத்திக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்தாலே அவர் வந்து நல்ல ஒரு அன்பாக பேசுவார். அவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி டைப்பு. அவங்களாம் எடுக்க நட்டான்னு சொல்லுவேன் நான். ஓகேவா? ஐ எம் பார்ன் இன் சென்னை. அவங்களாம் எடுக்க நட்டா என்னோடய கோட் வேர்டில் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ அவங்க வந்து லபான்னு கத்தினே இருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி, மா உங்கள் வேலையை பாருமா. அவங்க வேலையை பார்க்குறாங்களே, அடுத்தவங்க கதையை பேசுவோம். அதான் காசிப் கேர்ள்ஸ். பாரு அவள் அப்படி பண்ணுறா, அவள் இப்படி பண்ணுறாம்மா, உன் வேலை என்னமோ அது பாருமா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லும். ஆனால் எனக்கு நீ குடும்பப்படத்துலேருந்து எனக்கு அவ்வளோ தாங்க முடியல. ஏன்னா இன்றைக்கி என் குழந்தை செத்து போச்சு.
என் குழந்தைகள் காணவில்லை. அவ்வளோ அன்பாக எனக்கு மட்டும் அது மருந்து கொடுக்கலங்க, உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கேன். யாரெல்லாம் கோல்டுன்னு சொல்லுவாங்களோ ஃப்ரெஷ்ஷாக நான் எடுத்துகிட்டு போய், நேற்று கூட பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரௌனாக இருந்தது. இந்த செடி பார்த்திங்கன்னா ஆலிவேரா ப்ரௌனாக இருந்தது. நான் வந்து அதுக்கிட்ட பேசுவேன். அது பேசினோன்னே அது பாருங்கள் பச்சை பச்சைன்னு ஆகிடும். சீக்கிரம் பச்சையாக நான் அவனை வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசையாக சொல்லுவேன். இன்னுமே இருக்குது முடி. அதான் சொன்னேன், முடியை தூக்கி தலையை வாரிட்டு குப்பையில் போட மாட்டாங்க, அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதிலேயே போட்டுருவாங்க. டிஎன்ஏ கொடுத்தானா மாட்டிப்பாங்க. எதுக்கு தேவையில்லாமல் தான் உக்காந்துக்கிட்டு இருக்கேன். அதான் ட்ரெஸ் பண்ணால் மட்டும் போகாதுங்க, டிசிப்ளின் வேணும், காமன் சென்ஸ் இருக்கணும். அதுதான் இல்லையே. அது இருந்திருந்தால் இது மாதிரி பண்ண மாட்டாங்க, அடுத்தவங்களை அழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. தே ஆர் நாட் பீப்புள்ஸ், தே ஆர் நாட் அ ஹியூமன் பீயிங், தே ஆர் சைக்கோஸ். ஓகே, அதுக்கு தான் இந்த வீடியோ. பாய். கிளைமேட் சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் நேச்சருக்கு. ஏன்னா எனக்கு அப்பவுமே நேச்சர் கனெக்ஷன் கொடுப்பேன். இப்போ கூட வந்தாங்க, அதோ அடுத்த ஃபேமிலி இங்கே வருவாங்க, இப்படியே கதவை திறந்து போட்டு போயிடுவாங்க. கீழே எங்களுக்கு டங்கு டங்குன்னு அடிக்கும். இப்போ இதை யாருக்கு மூடுவா, போயிடுவாங்க அப்படியே. பா எங்கேருந்தோ ஓடி வந்துட்டு இங்கே வந்து உசுரை எடுக்குதுங்க. நாங்களும் எல்லா வீட்லையும் இருந்தோங்க. இது மாதிரி இன்டீசன்ட் பீப்புள்ஸ் நாங்கள் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. இது ஒன்று, அடுத்தது இவங்க. நம்ம பாவம் நினச்சி பேசுவோங்க, பேசிடாதீங்க. மக்கள்கிட்ட பேசினவங்களும் இல்லை, மக்கி மாதிரி மக்குக்குள்ளே போட்டுருவாங்க, இல்லை மக்கி பொண்ணு ஆக்கிடுவாங்க. எம்மில் என்ன வருதோ அந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வந்தாங்க, துணி எடுத்தாங்க, கேட்டை சாத்திட்டு போனோம்ல, சாத்த மாட்டாங்க. அது இப்போ என்ன ஆகுனா காற்றுல டொங்குன்னு அடிக்கும். கீழே எங்கள் வீடு. தப்பு இல்லை, அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், அதுதான் குட் சோல். புரிஞ்சுதா? அடுத்தவன் அழியணும் அப்படின்னு சொல்கிறது பேட் சோல். அதே மாதிரி நீங்கள் குட் சோல்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது உங்களை சுற்றி பட்டர்ஃப்ளைஸ் வருதான்னு பாருங்கள். பட்டர்ஃப்ளைஸ் வந்ததுன்னா யூ ஆர் அ குட் சோல். அதே மாதிரி பெட்ஸை நிறைய பேர் புண்படுத்துகிறாங்கல்ல, புண்படுத்தாதீங்க. அந்த காலத்தில் வந்து பெட்ஸை நோக்கி தான் கோவிலெல்லாம் செதுக்கியிருப்பாருங்க. கோவிலுக்கு சிலைலாம் வந்து அங்கே இருக்க சாமி கிடையாது. அந்த காலத்தில் வந்து பெட்ஸை வந்து மைண்டில் வச்சு சில பேருக்கு அப்படியே வரைகிறது. அப்படி தான் சாமி வந்து எங்கே இருக்காங்கன்னா, இதோ வானம், பூமி, மரம், காற்று, இதெல்லாம் தான் சாமி, நம்மளோட ஹார்ட்டு. நீங்கள் இங்கே கன்வே பண்ணிங்கன்னா நேச்சருக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். நேச்சருக்கு போய் யூனிவர்ஸ்க்கு டச் பண்ணி நம்மளுக்கு குட் திங்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹூ இஸ் த காட் அப்படின்னா, டெல் மீ ஹூ இஸ் த காட். யூ ஆர் தி காட். அன்பே சிவம் படம் பார்த்துருக்கீங்களா? அது உண்மை. எங்கள் அம்மாவும் நான் அதுதான் ஃபாலோ பண்ணுவோம், அப்படி தான் இருப்போம். நான் போய் சேர்ந்த இடமும் அதே தான். ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனும் பார்த்திங்கன்னா, மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாது. பாபுஜி மாஸ்டர் எப்படின்னா குட் சோல். நீங்கள் வந்து சாமி ஃபோட்டோ கும்பிட்றதுக்கு பதிலாக இறந்து போனவங்களோட ஃபோட்டோவை கும்பிட்டு பாருங்கள், அதோட வேல்யூவே வேறு லெவல். இன்றைக்கி வரைக்கும் நான் நல்லா இருக்கிறது காரணம் நேச்சர். அப்புறம் இந்த பித்ரோர்கள் சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து இந்த பெட்ஸுக்கெலாம் நான் வந்து இங்கே வந்து சைலண்ட்டாக போட்டுருவேன். கேலாம் கத்த மாட்டேன். எல்லோரும் வந்து கத்துவாங்க, நான் அது மாதிரிலாம் கத்த மாட்டேன். அழகாக போடுவேன், அன்பாக அது வந்து சாப்பிடும். இன்றைக்கி காலையில் ஃபுட்டு போட்டேன், இன்றைக்கி மத்தியானம் வந்து அதோடய ஃபுட்டுக்கு வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அது மாதிரி குட் திங்ஸ் பண்ணுங்கள். பேட் திங்ஸ் எப்படி பண்ணலான்னு மட்டும் யோசிக்காதீங்க. உங்கள் ஹெரிடிட்டியே ஸ்பாயில் ஆகிடும். அதுதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். கர்மா லைஃப்பில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், குருமாக்கிடும். டேக் கேர், பை பை.